எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் முருகானந்தம். எனக்கு பார்த்தீங்கன்னா முதுகுவலினா நடுமுதுகுலேருந்து கீழே இடுப்பு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக எனக்கு இந்த பேக் பெயின் ப்ராப்ளம் இருக்குது. நான் கோயம்புத்தூரில் கங்கா ஹாஸ்பிட்டலு வேறு 2-3 ஹாஸ்பிட்டலில் எம்ஆர்ஐ ஸ்கேனில் எடுத்து பார்த்ததில் என்னை ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ண சொன்னாங்க. என்னால் கரெக்டாக கோயம்புத்தூர் போய் அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியல. பெயினோடவே குடும்ப சூழ்நிலைக்காக என்னால் ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ண முடியாமல் அவர் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாகவே நான் வலியோடவே டெய்லி என்னால் அந்த வலிக்கு என்ன வேலை செய்ய முடியுமோ அந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு டெய்லி பல வலி குடும்ப சூழ்நிலைங்கிறத விட முதுகு வலி எல்லாத்தையும் மறந்துட்டு என்னால் முடிஞ்ச ஒர்க்கை பார்த்துட்டு கஷ்டத்தோடு தான் இருந்தேன் இத்தனை வருஷமாக. ஒரு 4 மந்த்துக்கு முன்னாடி தான் சங்கீதா மேடம் வந்து பார்த்து ஃபிசியோதெரப்பி வீட்டுக்கு பக்கத்துலேயே இப்போ கிளினிக் வந்தது எனக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைஞ்சிருச்சு. இவங்கிட்ட வந்து நான் ஒரு 2-3 டேஸ்லேயே இவங்களை ரெகுலராக டெய்லி ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் நம்மளுக்கு எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு 17 வகையான எக்ஸசைஸ் 17 வகையான டைப் ஆஃப் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்க. அது பண்ண எனக்கு ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ்மெண்ட்டு நல்லாவே தெரிஞ்சுது. எந்த ஒரு மெடிசனும் கிடையாது, எதுவுமே ஒரு பத்தியம் மெடிசனு எதுவுமே இல்லை. ஒன்லி எக்ஸசைஸ். நம்ம நல்லா ஆரோக்கியமாக வேலை செஞ்சுட்டு இருந்தால் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணோம்னா பேக் பெயின் அப்படியே ரிலீவ் ஆகிடுச்சுங்க. இது கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தால் நம்மளுக்கு வலி அப்படியே குறைஞ்சிட்டே வருது. கேப் விட்டோம் அப்படிங்கும்போது மறுபடியும் எனக்கு அந்த பெயின் வந்து மறுபடியும் எக்ஸசைஸ் பண்ணாத அன்னைக்கெல்லாம் அந்த பெயின் இருக்குது. 50% இருக்குது, 100% இல்லைங்க. முதல்ல இருந்தது 100% வலி. வாழ்க்கையே ரொம்ப நம்ம வாழ்க்கை இதோட முடிஞ்சிடும் போல இருக்குது. ஆப்ரேஷனெல்லாம் பண்ணித்தான் ஆகணும் போல இருக்குது. ஆப்ரேஷன் பண்ணால் நம்ம 2-3 வருஷத்துக்கு வீட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிற கட்டத்துக்கு வந்துட்டோமே என்னமோனே ஒரு பயத்தோடவே இருந்தேன். அப்புறம் மேடம் வந்து ஒரு 3 எக்ஸ்ரே எடுக்க சொல்லி அந்த எக்ஸ்ரே ரிப்போர்ட் பிரகாரம் பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து ஃபிசியோதெரப்பியில் இந்த எக்ஸசைஸ் மூலியமாகவே நம்மளுக்கு இதுலேயுமே 3 வகையாக இருக்குது ஃபிசியோதெரப்பிலே. எனக்கு மொதல் 2 ஸ்டெப்பு ஆல்ரெடி நான் வேறு பக்கம் ஃபிசியோதெரப்பிக்கு போய் பார்த்தேன். அது எதுவுமே எனக்கு சக்ஸஸ் ஆகலை.